ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு பெரிய தேசிய பிரச்சனை உருவாயிருக்கு. என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? லிப்ஸ்டிக் விஷயம். என்னடா ஒரே அக்கப்போரா இருக்குது. லிப்ஸ்டிக்கெல்லாம் ஒரு பிரச்சனையா? தேசிய பிரச்சனை அளவுக்கு போயிருக்குது. இப்போ அதுதான் சிக்கல். சென்னை மேயராக இருக்கிறவங்க பிரியா நம்ம மக்கள் எல்லோருக்கும் நல்ல அறிமுகமானவங்க. ரொம்ப பிரமாதமான ஒரு செயல்பாடு அப்படின்ற மாதிரி அடிக்கடி பேசப்படுறாங்க. அவங்க பேட்டின்னு அப்படின்னு வந்துட்டாவே அது ஒரு பெரிய அளவில் ரீல்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குதும். அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் பேசுகிறதெல்லாம் தமிழில் வேறு ஏதாவது ஒன்றா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு குழப்பமாக இருக்கும். தொடக்க காலத்தில் பேசுனது இப்போ எப்படி பேசுகிறாங்கன்னு கவனிக்கல, இருக்கட்டும். அங்கே மாநகராட்சியில் 15 ஆண்டு காலத்துக்கு மேலே பெண் தபேதார் அவங்க கிட்டத்தட்ட நீண்ட காலமாக வேலை செய்துட்ருக்கிறாங்க. ஆண் தபேதாருக்கு இணையாக நான் வேலை செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. பொதுவாக எல்லாம் முடிஞ்சுன்னா சாயங்காலம் ஆச்சுன்னா அவசர அவசரமாக கிளம்பி போவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எந்த நேரம் இருந்தாலும் கூடவே இருந்து எல்லாத்தையும் முடித்து அனுப்புகிற அளவுக்கு இருந்திருக்கிறாங்க. மழைக்காலங்களில் கூட நான் வீட்டுக்கு போகாமல் மேயர் கூடவே இருந்துகிட்ருக்கிறேன். மேயர் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வலது இடதுன்னு 2 டபேதார் வருவாங்க. அதில் ஆண் டபேதார் ஒருத்தர், பெண் டபேதார் ஒருத்தர். இந்த மாதிரி வந்திருக்கப்போ மழைக்காலத்தில் கூட நான் வீட்டுக்கெல்லாம் போகலை. நேராக மேயர் கூடவே இருந்துட்டு இரவு பகல்னு ஒரு ஆம்பளைக்கு இணையாக, ஆணுக்கு இணையாக நான் வேலை செய்திருக்கிறேன். இதுவரைக்குமான என்னுடைய பணி காலத்தில் எந்த விதமான மெமோ, எந்த விதமான குற்றச்சாட்டு, இல்லை அதிருப்தி, இல்லை வேலையில் சரியில்லை அப்படின்ற மாதிரி எந்த விஷயமும் எனக்கு கிடையாது. இப்படி இருக்கிற என்ன திடீர்னு என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஏதோ தெரில, அது மேயர் பிரியாவுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில. நான் அங்கே அந்த அம்மா சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சு நான் சொல்கிறேன். அந்த மாதவி என்றவங்க தபேதாராக இருக்கிறாங்க. இப்போ அந்த பக்கம் அங்கேருந்து ரெஸ்ட் ரூமு பக்கத்தில் நடந்து போகும்போது வரும்போது யாரானா வழியில் என்ன ஹலோ என்ன எப்படின்னு பேசினா கூட பேசிட்டு என்ன 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 இங்கே இங்கே இதை பற்றி என்ன பேசுனேன், இதை பற்றி என்ன பேசுனேன், இது பொதுவாகவே ஒரு குணமாக என்னன்னு தெரியல. இவங்களை பற்றி ஏதோ பேசிக்கிட்டு இருக்குதா அவங்களுக்கு ஒரு நினப்பு வந்துட்டுருக்குது மேயர் பிரியாவுக்கு. என்னை பற்றி என்ன பேசுனா அப்படி இப்படின்னா அதை தவிர்த்து என்னன்னா இவங்க பேரில் வந்த குற்றச்சாட்டு, அவங்கள விட அதிகமாக லிப்ஸ்டிக் போட்டுட்ருக்குறாங்க இவங்க. யாரும் இந்த தபேதார் மாதவி மேயரை விட அதிகமாக லிப்ஸ்டிக் போட்டுட்ருக்குறாங்க. பக்கத்தில் இருக்கப்போ ரொம்ப அதிகமாக போட்டுட்ருக்குறாங்க. அது சொல்லக்கூடிய விஷயத்தோடு சொல்லணும். இப்படி வருவது என்ன ஏதுன்னு அந்த அம்மா கேட்டால் என்ன சொல்கிறாங்க, மாதவி நான் 5 வயதுலேருந்து எனக்கு லிப்ஸ்டிக் போடக்கூடிய பழக்கம் இருந்திருக்கிறது. நான் எதுவுமே துணிச்சலாக செய்து பழக்கப்பட்டது எதுவுமே வித்தியாசமாக இருக்கணுன்ற மாதிரி ஆணுக்கு இணையாக தான் நான் வேலை செய்துட்ருக்கிறேன் இன்ன வரைக்கும். எனக்கு லிப்ஸ்டிக் இது ஒரு பிரச்சனை ஆகுன்றதை நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு. அதில் பெண்களுக்கே உண்டான பொறாமை அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி ஏன்னா இருந்ததா என்ன நமக்கு தெரியல. இந்த வார்த்தையை சொல்கிறத கூட நுணுக்கமாக கண்டுபிடிச்சி வழக்கு போட்டாலும் போடுவாங்க. இது என்ன நடக்குது உள்ள அப்படின்னு தெரியல. திடீர்னு ஒரு ஆர்டர் வந்திருக்குது அவங்களுக்கு. இது ஏற்கனவே 1 மாதம் 2 மாதம் நடந்திருக்கிறது போல இருக்குது. அவங்க மணலிக்கு உனக்கு இடமாற்றல் ஒன்றுன்னே போயிட்டு, அம்மா அந்த மாதிரி உங்கள்கிட்ட இருந்த வரைக்கும் ரொம்ப திருப்தியாக வேலை செய்தேன், மகிழ்ச்சியாக நினைக்கிறேன், பெருமையாக நினைக்கிறேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்க. போன பிற்பாடு இப்போ என்ன நடந்ததுனாக்கா இவங்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. அங்கே மணலி மண்டல அலுவலகத்தில் வேற ஒரு வேலை. இங்கே வந்தது தபேதார் வேலைக்கு தான். இந்த தலப்பா கட்டிட்டு இதெல்லாம் போட்டுக்கிட்டு பக்கத்தில் ஒருத்தர் வருவாருங்க பாருங்கள், தபேதார். அந்த மாதிரி பெண் தபேதாராக தான் வந்தாங்க. அங்கே சம்மந்தமே இல்லாமல் ஒரு வேலையில் இருக்கிறாங்க. என்ன ஏது எதுக்காக உங்களை இடமாற்றம் பண்ணாங்களா, ஏதோ லிப்ஸ்டிக் விஷயமானு அப்படி இப்படின்னு எல்லாம் தொடர்ச்சியாக கேட்க போய் கடைசியாக அந்த அம்மா வெளிப்படையாக சொல்லிட்டாங்க, ஆமாங்க லிப்ஸ்டிக் பிரச்சனை தாங்க எனக்கு. இந்த லிப்ஸ்டிக் நான் அதிகமாக போடுறேன்னா என்னன்னு தெரியல, இந்த மாதிரி நான் லிப்ஸ்டிக் போடக்கூடாதுன்ற மாதிரி என்ன மட்டும் இல்லை, இன்னும் 2-3 பெண்கள் அங்கே இருக்கிறாங்க அவங்களுக்கும் சொன்னாங்க. ஆனால் அவங்க வெளியே சொல்லுவாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது, அது வேறு விஷயம். பட் என்னை இந்த மாதிரி சொன்னாங்க, திருப்பி சொன்னாங்க. அதை தவிர்த்து இந்த மாதிரி நான் யார் கூடயாவது பேசினேன்னா சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்னை பற்றி எதனா சொல்கிறேன், என்னை பற்றி என்ன சொல்கிறியா, அவங்கக்கிட்ட என்ன பேசிட்டு வந்தேன். பக்கத்தில் எங்கன்னா போயிட்டு வந்தாங்கனாக்கா, இல்லை எதிர்க்கு யாராவது வரப்போ நின்று 2 வார்த்தை அளவு என்ன ஏதுன்னு பேசுனேன், என்னை பற்றி அங்கே என்ன பேசுனேன், அவங்கக்கிட்ட என்ன பேசுனேன், என்ன பேசுனியா, என்ன சொன்னேன், இப்படியே தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏதோ பெண் உரிமையெல்லாம் சொல்லி கொடுத்தோம், அதை சொல்லி கொடுத்தோம், எதை சொல்லி கொடுத்தோம், நாங்கள் தான் நிமித்திட்டோம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க தோழர்கள் நிறைய பேர். இதுக்கு ஒரு பிரச்சனையை முடிவு சொல்லாமல் விட்டாங்களே, பெண் உரிமை பிரச்சனையில் இது எப்படி தீர்க்குதுன்றது கூட சொல்லாமல் விட்டாங்க. பெண் உரிமை பேசுவது இப்படி தன்னை விட இன்னொருத்தர் இப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, லிப்ஸ்டிக்லாம் போட்டுட்டு வராங்க, அதனால் இதெல்லாம் கூடாது அப்படின்றது ஏன்னா அதில் வருதான்னு தெரியல. இது கூட ஒரு சகிப்புத்தன்மை இல்லாமல் ஒரு பெரும் பதவியில் இருந்துக்கிட்டு இருக்கிறப்ப அது ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு தெரியல. இது வெளிப்படையாக குற்றச்சாட்டு வந்திருக்கிறதெல்லாம் நம்ம இதை பேசுகிறோம். பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எடுக்கிறது இல்லை. பட் இது ஒரு அரசியல் சார்ந்த விஷயம் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா, அவங்க ஒரு பெரிய அளவில் பதவியில் இருக்கிறாங்க மேயர். அவங்க ஒரு பொறுப்புமிக்க இடத்துல இருக்கிறாங்க. நிறைய நல்லது கெட்டதை பார்த்தாகணும். நிறைய மக்களுக்கு பிரச்சனைகள் சோதனை காலகட்டத்தில் கூட நின்னாகணும்.
அதில் நிறைய மனிதர்கள் விதவிதமான மனிதர்களும் அதாவது பெண்கள் ஆண்கள் உட்பட நிறைய பேர் அதில் வந்து நம்ம சந்திச்சாகணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணாதிசயம், ஒரு நடவடிக்கை, ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். ஒரு துணி உடுத்துறதுலேருந்து அவங்க செயல்பாட்டிலேருந்து அணுகுமுறையிலேருந்து எல்லாருமே வேறு வேறு குணாதிசயமாக இருக்கும். எல்லாரையும் கண்டு பழகி அனுசரித்து அதை கடந்து போகிறது தான் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு அழகு அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. பலதரப்பட்ட மனிதர்கள் இருப்பாங்க. இதில் லிப்ஸ்டிக் அதிகமாக போட்டவங்க என் பக்கத்தில் வரக்கூடாது, இல்லை போடுறது எனக்கு அலர்ஜியாக இருக்குது நீங்கள் போடாதீங்கன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா அது அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. நான் சின்ன வயதுலேருந்தே போட்டுட்ருக்கிறேன், அதை ஏன் கட்டுப்படுத்தணும் திடீர்னு? அது ஏன் இருக்குது? இந்த வேலைக்கு வர்றதால கேட்குறாங்க அந்த அம்மா வந்து, இப்போ நான் ஜீவா அரசாணை எதனா இருக்குதா, லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு வேலைக்கு வரக்கூடாதுன்னு எதனா இருக்குதா? எந்த அளவுக்கு பிரச்சனை உள்ளே போயிருக்கு பாருங்கள். லிப்ஸ்டிக் தான் பிரச்சனை அப்படின்னாக்கா, நான் வேலைக்கு வரவங்க லிப்ஸ்டிக் போடக்கூடாதுன்னு எதனா இருக்குதா? அப்படி என்ன இருந்துச்சுன்னா காட்டுங்க அப்படின்லாம் பேசி உள்ளிருக்காங்க. இந்த விஷயம் பெரிய அளவில் ஒரு சர்ச்சையாக ஆகிருக்கு, உள்ளார பேசியிருக்கிறாங்க. அதனால் பேச்சுவாக்கில் இந்த தகவல் வருது. கேட்டாங்க, அப்போ இந்த லிப்ஸ்டிக்கால் வந்து போட்டுட்டு வேலைக்கு வரக்கூடாதுன்னு ஜீவோ என்ன இருக்குதா நான் கேட்டிருக்கிறேன்னு அந்த அம்மா சொல்கிறாங்கன்னா, அப்போ எதுவும் நடந்திருக்குது உள்ளார அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது எப்படி ஒரு பதவியில் இருக்கக்கூடிய இந்த மேயர் பிரியா அவர்கள் வந்து ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவங்க பேரில் இருக்கிறது, அது வேறு விஷயம். வயசுக்கு ஏற்ற பதவியை முதல்ல இருக்குதா, குருவி தலையில் தேங்காய் வச்சுதுன்னு சொல்லுவாங்க. சரி, இருந்தாலும் ஒரு பெண் சவாலாக சந்திக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தா, எப்போ எடுத்தாலும் பக்கத்தில் சீனியர்கள் மூத்த அமைச்சர்கள் பேட்டி சொல்கிறது, ஒரு சிக்கலான விஷயத்தை எதிர்கொள்கிறப்ப மூத்த அமைச்சர்கள் பக்கத்தில் உட்காந்து தான் பேட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க. தொடக்க காலத்துலேருந்து சமீப வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அப்புறம் எதுக்கு தான் இவங்க இருக்காங்க தெரியல. போனாக்கா உதயநிதி போகிற வண்டி பக்கத்தில் பின்னாடி ஓடி ஏறுறாங்க, அப்புறம் சிஎம் போனால் ஓடி ஏறுறது வண்டியில், இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு அவங்க காலம். இது ஒரு மேயர்ன்றது வணக்கத்துக்குரிய மேயர் அப்படின்றது ஐயா கலைஞர் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் வந்து மேயராக இருந்தபோது வணக்கத்துக்குரிய மேயர் என்று எல்லோரும் அழைக்க வேண்டும் என்ற அளவுக்கு பெருமைப்படுத்தின பதவி அது. மேலை நாடுகள்லாம் அப்படி இருக்குதுலாம் சொல்லிட்டு இங்கேயும் கொண்டு வந்தாங்க. அப்புறம் செல்வி ஜெயலலிதா வந்து அதெல்லாம் தூக்கி தூர போட்டாங்க, அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியில் உட்காந்துட்டு இருக்கிறப்ப, ஒரு ஏற்கனவே நிறைய விமர்சனங்கள் நம்ம மேலே இருக்கிறப்ப, ஒரு பொறுப்பாக எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு சக பெண் அவங்களுடைய ஒரு செயல்பாட்டையும் அவங்களுடைய ஒரு இதையும் உங்களால் சகிச்சிக்க முடியல. குறிப்பாக அவங்க பக்கத்தில் இப்படி இருக்கிறாங்க, லிப்ஸ்டிக் அதே போட்டுன்னு வராங்க, நிறைய போட்டுக்கிட்டு வராங்க அப்படின்றது கூட உங்களால் சகிச்சிக்க முடியல. அப்போ நீங்கள் எந்த அளவில் நீங்கள் வந்து பக்குவப்பட்டிருக்கீங்க, எந்த அளவில் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களை எதுக்காக இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதும் புரியலை, என்ன காரணம்னு புரியல. ஏதாவது பெரிய அளவில் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா இன்டர்வியூவை? எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு அதிகாரிகள்கிட்ட உட்காந்து பேசி எல்லா டேட்டாவும் எடுத்துக்கிட்டு வந்து எவ்வளோ நாள் நீங்கள் கேளுங்க பதில் சொல்கிறன்ற மாதிரி இருக்குதான்னு அதுவும் கிடையாது. எல்லாம் ஏதாவது சீனியர்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாங்க அமைச்சர்கள், அவங்க தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற நீங்கள் இந்த விஷயத்துலையாவது கொஞ்சம் பார்த்து பக்குவப்பட்டு, அது அவங்களுடைய ஹேபிட், அவங்களுடைய பழக்கம் அப்படி இருக்குது. இதில் என்ன இருக்குது, ஏன் அவங்கள போய் தொந்தரவு பண்ணணும்? அவங்க வேலைக்கு ஏன் அந்த மாதிரி சிக்கலை ஏற்படுத்தணும்? அவங்களும் ஒரு பெண், அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும். பெண்கள் வெளியில் வேலைக்கு வர்றது பெரிய விஷயம். அதுவும் பெரியார் வந்த ஒரு படம் தான் வேலைக்கெல்லாம் வர ஆரம்பித்தாங்க, படிக்க ஆரம்பித்தாங்க, அப்படிலாம் வந்தாங்கன்னு நீங்கள் தான் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ பெரியார் சொன்னதுக்கே ஒலை வச்சுருக்கீங்க போல இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு பொறுப்புமிக்க இடத்துல இருக்கிற நீங்கள் வந்து பலதரப்பட்ட மனிதர்கள் வருவாங்க. அவங்க நமக்கு பக்கத்தில் வேலையில் இருக்கவங்க எப்படிப்பட்டவங்களாம் இருப்பாங்க. வேலையில் ஏதாவது குறை இருந்தால் அதன் மீது சுட்டி காட்டி நடவடிக்கை எடுத்து இருப்பது சரியாக இருக்கும். அப்படி எந்த விஷயமுமே இல்லை இவங்களுக்கு. இப்போ இது வரைக்கும் என் மேலே ஒரு குற்றச்சாட்டுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த குற்றச்சாட்டுமே இல்லை. திடீர்னு வருது ஒரு உத்தரவு, நீங்கள் மணலிக்கு மாற்றப்படுகிறீர்கள், ஆனால் உடனே இவங்க நான் ஒபே பண்ணிட்டு வந்துட்டான் அப்படின்றாங்க. இது எந்த அளவுக்கு எங்கே போய் நிற்கிது பாரு. இப்படிப்பட்ட ஒரு நிர்வாகம், இதுக்குள்ளே என்ன நிர்வாகம் உள்ள கையாளக்கூடிய திறமை இவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? அருகில் இருக்கக்கூடிய சக மனிதர்களுடைய அணுகுமுறைகளை அவங்களுடைய நடை உடை பாவனைகளுக்காக வேண்டி அப்படின்னு வச்சுக்கிட்டுங்க, அதுக்காக வேண்டி ஒரு காழ்ப்புணர்ச்சி, அதில் ஒரு வெறுப்பு வந்து அதன் மீது ஒரு நடவடிக்கைன்றது இது வரைக்கும் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? வேலை செய்யலைன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க, கையாடல் செய்திருப்பாங்க. இங்கே வந்து நீங்கள் என்ன வேணாலும் கையாடல் செய்துக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே இருக்காது. லிப்ஸ்டிக் போட்டுட்டு அதிகமாக வந்துட்டாங்க, நல்லா வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்காக இடமாற்றுதல் அப்படின்னாக்கா, இடமாறுதல்னா எந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு தெரியல. குற்றம் செய்வர்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஊற்றி மூடிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. இந்த மாநகராட்சி இந்த அளவுக்கு மோசமாக இருந்துக்கிட்டு எப்போ செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோம் ஒரு தெளிவு இல்லை எதுலையுமே. ஆனால் இந்த லிப்ஸ்டிக் விஷயத்தில் பெரிய பிரச்சனை. எனக்கு பக்கத்தில் இருந்துக்கிட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்றதில் மட்டும் கவனமாகவே இருந்திருக்கீங்க. இருந்து இடமாற்றம் செய்கிற வரைக்கும் முடிச்சிருக்கீங்கன்னா அப்போ என்ன இருக்குதுன்னு தெரியல. மேயர் அவர்கள் சகோதரி ஏன் அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு தெரியல. அவங்க தரப்பில் விளக்கம் வரல. வரும்போது அது குறித்து நம்ம பேசுவோம். நாட்டில் ஏதோ பிரச்சனையாக இருக்குது. இப்போ லிப்ஸ்டிக் பிரச்சனையாக இருக்குது. இந்த அரசுக்கு ஏதோ ஒரு நெருக்கடி வந்துட்டு இருக்குது. இப்போ லிப்ஸ்டிக் நெருக்கடி வந்திருக்கிறது. இது ஏன் அப்படின்னு தெரியல. சக பணியாளர்களை இப்படி முதல்ல அவமதிப்பது சரியா?
இது வந்து மனித உரிமை மீறல். இந்த மகளிர் ஆணையம் அது இதுன்னு ஒன்று இருக்குல்ல, மாநில மகளிர் ஆணையம், கண்டதுக்கெல்லாம் போயிட்டு உடனே நோட்டீஸ் கொடுத்துட்டு அங்கே நிற்கிறது, விசாரணை பண்ணுறது அப்படின்னு இவங்களுக்கு ஆகாத ஆட்கள் மேலே. இப்போ இந்த விஷயத்துக்கு மாநில மகளிர் ஆணையம் உண்மையிலேயே உள்ள நுழையணும். இது ஒரு மனித உரிமை மீறல். பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அவமானம், அவங்களுக்கு ஒரு விதத்தில் கொடுக்கக்கூடிய மன உளைச்சல், நெருக்கடி, இது எல்லாமே காரணமாக இருக்குது. அதனால் மாநில மகளிர் ஆணையம் வந்து இதில் தலையிட்டு இதில் விசாரணை நடத்தணும், உரிய நடவடிக்கை எடுக்கணும். எடுப்பாங்களா என்னன்றதெல்லாம் தெரியல. ஆகவே இப்படி போயிட்டுருக்குது. என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியில் இப்போ புதுசாக லிப்ஸ்டிக் பிரச்சனை கிளம்பி இருக்குது. எத்தனை நாள் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.